பங்களாதேஷுக்கு எதிரான முதல் டெஸ்ட் தடுமாறிட்டு இருந்த இந்திய அணியை காப்பாற்றி நல்ல நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் டீமுக்கு நடுவில் 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதோட முதல் மேட்ச் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. இந்த மேட்சோட முதல்ல டாஸை வின் பண்ண பங்களாதேஷ் டீம் முதல்ல பவுலிங் பண்ணுறதா டிசைட் பண்ணாங்க. இதன் காரணமாக பேட்டிங் ஆட ஆரம்பித்த இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதிர்ச்சி காத்திருந்துச்சு. பங்களாதேஷ் டீமோட பவுலர்களோட பவுலிங்கை தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பித்தாங்க. இந்தியன் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா 6 ரனில் அவுட் ஆக அடுத்து வந்த சுப்மன் கில் வழக்கம் போல் இந்த மேட்ச்லேயும் சொதப்பினார். இந்த மேட்ச்சில் டக் அவுட் ஆனதன் மூலமாக கடந்த 45 வருஷத்துலேயே இந்தியாவில் நடந்த ஹோம் டெஸ்ட் மேட்சஸில் 4 தடவை டக் அவுட் ஆன முதல் இந்தியன் பேட்ஸ்மேன்கிற பெருமைக்கு சொந்தக்காரராயிருக்கார் சுப்மன் கில். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். அடுத்து வந்த விராட் கோலியும் தன் பங்குக்கு 6 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டார். அப்புறமா வந்த ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாட 39 ரன்கள் சேர்த்தார். கேஎல் ராகுல் 16 ரன்லையும் ஜெய்ஸ்வால் 56 ரன்லையும் அடுத்தடுத்த ஆட்டமிழக்க இந்தியன் டீம் 144 ரன்னுக்கே 6 விக்கெட்டுகளிலிருந்து மோசமான நிலையில் இருந்தாங்க. அடுத்து ஜோடி சேர்ந்து ஆட ஆரம்பித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இந்தியன் டீமை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. இதுலேயும் குறிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அதிரடியில் மிரட்ட ஆரம்பித்தார். ஒவ்வொரு பாலையும் பவுண்டரியும் சிக்ஸருமா விரட்ட ஆரம்பித்தார். இதன் காரணமாக இந்தியன் டீமோட ஸ்கோர் மலமலன்னு உயர ஆரம்பிச்சு. பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின இந்த ஜோடியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அதிரடியாகவும் இன்னொரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா பொறுமையாகவும் விளையாடிக்கிட்டு இருந்தார். இந்த பார்ட்னர்ஷிப் 100 ரன்களை கடக்கும்போது இந்தியன் டீம் பெருமூச்சு விட்டாங்க. தன்னோட அதிரடி பேட்டிங்கை தொடர்ந்த அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னோட 6வது செஞ்சுரியை பதிவு பண்ணார். அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இது அவரோட 2வது செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஜடேஜாவும் தன்னோட 50யை கம்ப்ளீட் பண்ண இந்தியன் டீமோட ஸ்கோர் மலமலன்னு உயர்ந்துச்சு. ஒரு கட்டத்தில் 144 ரன்னுக்கு 6 விக்கெட் இழந்திருந்த இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 339 ரன்களுக்கு அதே 6 விக்கெட்டில் இருக்காங்க. இந்த ஜோடி 7வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பாக 195 ரன்களை சேர்த்துருக்காங்க. இந்தியன் டீம் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 339 ரன்கள் சேர்த்துருக்காங்க. அஸ்வின் மற்றும் ஜடேஜா இந்த பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலைன்னா இந்தியன் டீமோட கதி அதோ கதியாக தான் இருந்திருக்கும். ஏற்கனவே பாகிஸ்தானை வீழ்த்தின முழு தெம்போடு வந்திருக்க பங்களாதேஷ் டீம் இந்தியாவையும் ஒரு கை பார்த்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.